புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். வாழ்க்கை கடவுள்களின் சொர்க்கம். காண்டோ 9 வாழ்க்கை கடவுள்களின் சொர்க்கம் பக்கம் 233. அவரைச் சுற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் பிரகாசித்தது. சில பேரானந்தமான எல்லையற்ற ஒரு பிரகாசம். அது அதன் பொன் சிரிப்பின் பிரகாசத்தில் நடைபெற்றது. இதயத்தின் மகிழ்ச்சி பகுதிகள் விடுவிக்கப்பட்டது. கடவுளின் மது போதையில் ஒளியில் மூழ்கி எப்போதும் தெய்வீகமானது. மகிழ்ச்சிக்கான தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான மற்றும் நெருக்கமான, அது அதன் சொந்த மகிழ்ச்சியின் இறையாண்மை மற்றும் அதன் படையின் ராஜ்யங்களின் எஜமானனாக இருந்தது. அச்சம், துக்கம், விதியின் அதிர்ச்சிகள் ஆகியவற்றால் அசையாமல், காலத்தின் வேகமான காலத்தின் மூச்சு காற்றால் பதற்றமடையாமல், பாதகமான சூழ்நிலைகளால் முற்றுகையிடப்படாமல், அனைத்து வடிவங்களும் செய்யப்பட்டு பேரின்பத்தின் உறுதியுடன், அது நம் உடலின் பலவீனம் மரணத்தை அழைக்கும் ஒரு இனிமையான பாதுகாப்பற்ற எளிதாக சுவாசித்தது. தடுமாற்றத்தின் ஆபத்து மண்டலத்திலிருந்து வெகு தொலைவில். அதன் உணர்ச்சித் துடிப்பை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சூடான திருப்தியான உணர்வின் பிடியிலும், வேகமான ஆச்சரியத்தாலும், சுடர்களாலும், உயிர் தூண்டுதலின் சிவப்பு அற்புதமான இனத்தின் அழுகையிலும் சிலிர்த்து, அது கடவுளின் சிரிப்பின் நகைத்தாளத்தில் வாழ்ந்து, உலகளாவிய அன்பின் மார்பில் கிடந்தது. இம்யூன் தடையற்ற ஸ்பிரிட் ஆஃப் டிலைட் தனது பளபளக்கும் சூரிய மந்தைகளையும் சந்திர மந்தைகளையும் துக்கமற்ற நீரோடைகளின் பாடல் வரிகளின் வேகத்தில் மேய்ந்தது. மகிழ்ச்சியின் அமைதி வானத்தை மூடியது. ஒரு கவனக்குறைவான பிரகாசம் உயரங்களில் சிரித்தது. காற்றில் நடுங்கி மயங்கிய மண்ணை தொட்டது ஒரு முணுமுணுப்பு. புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 9 வாழ்க்கை கடவுள்களின் சொர்க்கம் பக்கம் 234. பரவசத்தின் கரங்களில் இடையராது. அதன் இனிமையான தன்னிச்சையான குறிப்பை திரும்பத் திரும்பக் கூறுவது. பேரானந்தத்தின் அழுகை மணிக்கணக்கில் பாய்ந்தது. மகிமை மற்றும் அமைதியின் வளைவின் கீழ் முன்னேறி பீடபூமியில் பயணிப்பவர். உலக மந்திரவாதியின் கண்ணாடியில் பார்ப்பவர் போல் ஆன்மாக்கள் தப்பி ஓடுகின்றன. அவர் அழியாத மகிழ்ச்சியின் காட்சிகளை கடந்து அழகு மற்றும் பேரின்பத்தின் படுகுழிகளை பார்த்தார். அவரைச் சுற்றி நனவான சூரியன்களின் ஒளியும் பெரிய சின்னமான விஷயங்களின் அழைகாக்கும் மகிழ்ச்சியும் இருந்தது. அவரைச் சந்திக்க புத்திசாலித்தனமான அமைதியின் நெரிசலான சமவெளிகள், மலைகள் மற்றும் பிளஸ்டின் வயலட் பள்ளத்தாக்குகள், மகிழ்ச்சியின் ஆழமான கிளென்ஸ் மற்றும் குரோனிங் நீர்வீழ்ச்சிகள், மற்றும் நடுங்கும் ஊதா நிற தனிமையின் காடுகள். அவருக்கு கீழே கந்தர்வ மன்னர்களின் கனவு நகரங்கள் பளபளக்கும் இரத்தினச் சிந்தனைகள் போல் கிடந்தன. விண்வெளியின் துடிப்பான இரகசியங்கள் முழுவதும் ஒரு மங்கலான மற்றும் மகிழ்ச்சியான இசை இனிமையாக திருடப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத கைகளால் அவர் இதயத்தை மூடினார். பரலோக மினிஸ்டர்களின் வீணைகளின் அழுகையை அவர் கேட்டார். மேலும் அமானுஷ்ய மெல்லிசையின் குரல்கள் வெள்ளை நீலத்தில் நித்திய அன்பின் மகிமையை உச்சரித்தன. சொர்க்கத்தின் நிலவொளி காற்று. அந்த அற்புதமான உலகின் உச்சிமாநாடு மற்றும் மையமானது. உயரமான எலிசியன் பெயரற்ற மலைகளைத் தவிர மயக்கத்தில் சூரிய அஸ்தமனம் போல எரிகிறது. சில புதிய தேடப்படாத ஆழ்மனம் போல் ஒரு மகிழ்ச்சியான அமைதியில் அவர்களின் தளத்தை மூழ்கடித்தது. சிரிப்பு மற்றும் குரல்களின் அவசரத்தில் அவர்களின் சரிவுகள் மூழ்கின. பாடும் ஆறுகளின் கூட்டத்தால் கடந்து நீல வானத்தை தங்கள் மகிழ்ச்சியான பாடலுடன் வணங்கி நிழல் இரகசியத்தின் காடுகளுக்குள் பரந்த குரலற்ற மர்மத்திற்கு உயர்த்தப்பட்டது. அவர்களின் சிகரங்கள் வாழ்க்கையைத் தாண்டிய மகத்துவத்தை நோக்கி ஏறின. முக்கிய கடவுள்களின் ஒளிரும் ஏடன்கள்.